ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குது, அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான நமது ராசி பலன்களை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. சரி வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க, அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது. அதனால சனி மகா பிரதோஷ தினம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு பூஜை சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும். அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் நமது கடகராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதுங்க, இன்றைய நாள் அழகாக மாறும். அதன் மூலமாக தான் இன்றைய தினத்தை நீங்கள் இனிமையாக அனுபவித்துக் கொள்ள முடியுங்க. நீண்ட காலம் இருக்கக்கூடிய டென்ஷன்லேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். மேலும் உங்களது வாழ்க்கை முறையை சரியான முறையில் நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல தருணங்களும் உங்களுக்கு உருவாகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் இறை வழிபாடு மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதனால நீங்கள் இன்றைய தினம் சனி பிரதோஷம் சேர்ந்து வந்துள்ளதுனால, சனிக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்துள்ள இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொண்டு மாலை நேரத்தில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலையில் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது டென்ஷன் அதன் மூலமாக தீர்ந்துவிடும். நீங்கள் முதலாவது விஷயமாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையும் குழப்பங்களை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. அதாவது தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. உங்கள் காரியங்களுக்கு என்ன சிந்தனை வேணுமோ, உங்கள் காரியங்கள் எதை செய்யறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது குறித்த யோசனைகள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு காரியங்கள் செய்யும்போது திடீர்னு வேறு சில சிந்தனைகள் குறுக்கீடு ஏற்படலாம். அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் இன்றைய தினத்தை நீங்கள் காரியங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முயற்சி மேற்கொண்டால் இன்றைய தினம் அழகாக மாறுங்க. தேவையில்லாத தன்னம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியம். மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் போதுங்க, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தானாக சேரும். ஏன்னா தேவையில்லாத சில இழுபறியான சூழ்நிலையில் உங்களது குப்பை போன்ற சில சிந்தனைகள் மூலமாக தான் ஏற்படுங்கிறதுனால அந்த சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முயற்சியிலே மேற்கொள்ளுங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு சில பேர் காத்திருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. உங்ககிட்ட சில நம்ப முடியாத சில ஆஃபர்லாம் சொல்லி கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை எல்லாம் தவறான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண வச்சுருவாங்க. அதனால் பணத்தை இன்றைக்கி நீங்கள் வெளியெடுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப அவசியமான செலவுகளை செய்யணும்னா மட்டும் நீங்கள் பணத்தை வெளியெடுக்கலாம். மற்றபடி இன்றைய தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு வேணும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரை நம்பி கடன் கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுங்க. மேலும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்கிறத தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. வாங்கினவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியது 2வது விஷயங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத உணவுகளை, அதாவது துரித உணவுகளை எடுத்துக்கிட்டு உடம்பை நீங்களே எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக சாப்பாடு விஷயத்தில் இருந்தீங்கன்னா போதும். இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். வீட்டிலேயே முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் யார் கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆர்குமெண்ட்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்படணும். உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இன்றைய தினம் யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நண்பர்களே. இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் உங்களது கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க. முன்கோபம் எதுக்கு எடுத்தாலும் படுறதை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கொஞ்ச நேரம் தான் போகும் வாழ்க்கையில் அந்த கோபமானது. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கோபம் காரணமாக தவறான வார்த்தையை பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும், தவறான செயல்பாடுகள், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் கோபத்தை மட்டும் தவிர்த்து விட்டு நிதானித்து யோசிங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் கடைசி விஷயமாக
நீங்கள் வந்து மற்றவங்க சண்டை சச்சரவில் போய் கலந்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும். மற்றவங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது அல்லது மற்றவங்களுக்காக வந்து பொறுப்பு சொல்லி பணத்தை எல்லாம் வாங்கி கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும். இன்றைய தினம் உங்களுக்கு அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசாதீங்க. யாரையும் கேலி கிண்டல் அளவுக்கு அதிகமாக பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு தாங்க நடந்துக்கணும். இன்றைய தினம் வந்து யாரு கூடயும் வந்து அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு பழகி நீங்கள் வந்து தேவையில்லாத நோஸ்கட் ஆகிக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் உங்கள் சிந்தனைகளை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது நண்பர்களே. இன்றைய தினம் வேறு லெவலில் மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இல்லைன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து சேரலாம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணியில் அனைத்துக்குமே பொருந்துங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதிற்கினிய காதலருடன் அன்புக்குரிய ஒரு வணங்கத்தக்க காதல் உணர்வுகள் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. அன்புக்குரியுடன் நீங்கள் இனிப்புகளை இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண வாழ்வு இன்றைய தினம் இனிமையாக குதூகலமாக ஒரு வரம் வாங்கி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில முக்கியமான பொருட்கள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது உடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பொருட்களை வந்து உடைத்து விடக்கூடாது அல்லது தொலைத்து விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் பொருட்களை கையாளும் போது அலட்சியம் இல்லாமல் நடந்து கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாதுங்க. இன்றைக்கி வியாபாரிகள் தவறி கூட எந்த புதிய முதலீடும் செய்யாதீங்க. நீங்கள் நாளைக்கு செய்து கொள்ளலாங்க. யாருக்கூடையும் ஆர்குமெண்ட் வேண்டாம். இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க. குடும்ப ரகசியங்கள், உங்களுடைய பர்சனல் ரகசியங்களை யார்ட்டையும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுங்கள். பதட்டமடையாமல் செயல்படுங்க. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமைது, அது யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு உடல் அளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். அதனால் பொறுமையாக வேலை செய்யுங்க. நிதானித்து பதட்டம் இல்லாமல் வேலை செய்யுங்க. எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க நண்பர்களே. அதன் மூலமாக தான் கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. இன்றைய தினம் தொலைந்து போன சில வாய்ப்புகள் வந்து மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களது பணிகளில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் கவனமாக நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. மற்றவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய சீக்கிரட்டையும் யாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. விவேகமாக செயல்படுங்க. ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து போட்டிகள் நிறைய இன்னைக்கு உங்களை சுற்றி காணப்பட்டாலும் நீங்கள் உங்கள் காரியங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பதற்றமடையாமல் செயல்பட்டால் போட்டிகளை எளிதாக நீங்கள் வந்து சமாளிக்க முடியும் நண்பர்களே. உங்கள் திறமைக்கான மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைத்தாலும் அங்கே உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைத்தாலும் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்காக நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து அவசரப்பட்டு தேவையில்லாத செயல்பாடுகளை செய்திடக்கூடாதுங்க. நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல எத்தனை ஒரு நாளாக அமையுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.